Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. Today we are going to discuss about one more questions in ecosystem. Ecosystem தமிழ்ல சூழ்மண்டலம்னு சொல்லுவா. It is the structural and functional unit of the ecology. Ecology தெரியும், சூழ்நிலை இயல்னு சொல்லுவா. நம்மளை சுத்தி இருக்கிறத பத்தி படிக்கிறது. And the ecology order structural and functional unit is said to be ecosystem. Pond is an ecosystem, river is an ecosystem, sea is an ecosystem, forest is an ecosystem. நம்மளை சுற்றி இருக்கிறதே ஒரு ecosystem ஆச்சுக்கலாம். எந்த ecosystem எடுத்துட்டாலும் it is with biotic and abiotic components. உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் காணப்படும். The living component is said to be the biotic component and the non-living component is said to be abiotic component. உயிரோட இருக்கிறவா biotic, உயிர் இல்லாமல் இருக்கிறவா abiotic சொல்லுவா. Biotic component producer, consumer, decomposer. Producer அப்படின்னா plants, உற்பத்தியாளர்கள். It has got the ability to synthesize their own food materials. They convert solar energy into chemical energy. ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலா மாற்றுவா, நமக்கு ஆக்சிஜனை தருவா, சாதத்தை தருவா. அந்த பிளான்ட் இருக்கா பாருங்களே, அவளுக்கு ப்ரொடியூசர்ஸ்னு பேர். அதை சார்ந்து இருக்க நம்ம அத்தனை பேருக்குமே கன்சியூமர்ஸ்னு பேர். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, எப்படி வேணாலும் சொல்லலாம். வேற மாதிரி சொல்லணும்னா ஹெர்பிவோர்ஸ், பிளான்ட் ஈட்டர்ஸ், கார்னிவோர்ஸ், அனிமல் ஈட்டர்ஸ், ஆம்னிவோர்ஸ், ஆல் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். அதை தவிர நம்ம எல்லாருமே செத்து போன அப்புறம் பிளான்ட்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் இருக்கிற ஆம்னிவோர் வரையும் செத்து போன அப்புறம் somebody else should decompose our body. நம்ம பாடியை செதைக்கணும். பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் டீகம்போசர்ஸ். அவ பாக்டீரியா ஃபங்கை என்ன பண்ணுவா, பிளான்ட் அனிமல்லாம் செத்து போன உடனே அவளை டீகம்போஸ் பண்ணி அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் இன்ஆர்கானிக்கா கன்வெர்ட் பண்ணுவான். சாப்ரோஃபைட்ஸ்னு படிச்சிருப்பேன். Saprophytes of the organism derive nutrients from dead organic matter. They decompose the dead organisms. அப்ப டெட் ஆர்கானிசத்தை டீகம்போஸ் பண்ண அப்புறமா அவளுக்கு வேணுங்கிற ஃபுட்டை எடுத்துன உடனே the organic substances are converted into inorganic ones and the soil fertility is increased. அப்ப டீகம்போஸ் பண்றதோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம சாயில் ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது ஒன் மார்க் கொஸ்டினா பார்க்க போறோம். இது ஆக்சுவலி லெசன் நம்பர் 7. ஏற்கனவே 10, 9, 8 வரிசையா பார்த்தோம். இப்ப 7, 1 and 2க்கு முன்னாடியில இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துருக்கு பார்த்துருப்பேன். இப்ப பாருங்க சார், கொஸ்டின் நம்பர் 1. Which of the following is not abiotic component of the ecosystem? Abiotic அப்படின்னா நான் லிவிங். கீழே ஒரு 4 பேர் கொடுத்துருக்கா, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல எது ஏபயோட்டிக்? பாக்டீரியா, ஹியூமஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதை பார்த்தோன்னே உனக்கு தெரியும் பாக்டீரியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாக்டீரியாவுக்கு மட்டும் உசுறு உண்டு, லிவிங். இதை பத்தி 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பேன். பாக்டீரியா எதுல வருவா அப்படின்னா 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல பாக்குறப்ப மொனீரா அப்படின்னு படிச்சிருப்பேன். யூனிசெல்லுலர் prokaryotic organisms comes under Monera. Example bacteria and cyanobacteria anu padichiruppel. Neela pachai pasi, nostoc, anabina, oscillatoria, lingbaya. And the cyanobacteria avum edula varuvana Monera la varuva. So unicellular prokaryotic organism, pro means primitive, karyon means nucleus. Organism with an incipient nucleus nu padichiruppel. And the bacteria mattunda not abiotic because it is a biotic component. Question number 2 for you. Which of the following is or not natural ecosystem? இங்க 4 ecosystem கொடுத்திருக்கா. அதுல எது நேச்சுரல் இல்ல? நேச்சுரல்னா இயற்கையாக இருக்கக்கூடியதுன்னு பேர். இந்த 4ல எது இயற்கையாக கொடுத்திருக்கா பாரு, இயற்கையாக இருக்கக்கூடியது அல்ல. இப்ப ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் it is natural. Grassland ecosystem it is natural. Desert ecosystem it is natural. Not a natural rice field. நம்ம என்ன பண்றோம், ஃபாரஸ்ட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்மளோட ஃபுட்டுக்காக we are cultivating paddy. ஸோ இது ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டத்தில் வரும். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் ஆர் மேன் மேட் எக்கோசிஸ்டம், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ரைஸ் ஃபீல்டு.
ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு உனக்கு தெரியும். ரைஸ் ஃபீல்ட் is a correct answer. It is not a natural ecosystem. It's a man-made artificial ecosystem. அப்படிங்கிறது ஞாபகம். Next, pond is a type of forest ecosystem. Pondனா தெரியும் குளம். Grassland ecosystem, marine ecosystem and freshwater ecosystem னு சொல்லியிருக்கா. உனக்கே தெரியும் freshwater ecosystem தான் pond வரும். ஏன்னா because the salt content is very less in the freshwater ecosystem in the pond ecosystem. Forest and grassland வரதுக்கு சான்ஸ் இல்லை. Forest and grassland comes under terrestrial ecosystem வருவா. அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா freshwater ecosystem. So pond is a type of freshwater ecosystem where the salt content is less. உப்புத்தன்மையானது குறைவாக காணப்படுகின்ற ஒரு சூழ்மண்டலம் அப்படிங்கிறத ஞாபகம். நெக்ஸ்ட் எடுத்துட்டேன்னா பாண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். பாண்ட் எக்கோசிஸ்டம் இஸ், பாண்டுங்கிறது குளம்னு உனக்கு தெரியும். நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். partially self-sufficient and self-regulating second option. Self-sufficient and not self-regulating third option. Self-sufficient and self-regulating fourth option. நாலு கொடுத்துருக்கான். Self-sufficientனா தன்னைத்தானே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். Self-regulatingனா it has got the ability to regulate itself. தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தனக்கு வேணுங்கிறத தன்னாலேயே உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அதுதான் உனக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ பாண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங். இது எப்படி சார் செல்ஃப் சஃபிஷியன்ட்னு சொல்லுவேன்? அவள்கிட்ட ப்ரொடியூசர் இருப்பா, கன்சூமர் இருப்பா, டீகம்போசர் இருப்பா, பயோட்டிக் காம்பனண்ட்டும் இருப்பா, ஏபயோட்டிக் காம்பனண்ட்டும் இருப்பா. தனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் தன்னாலேயே அதனால ரீஜுவனேட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் and self-regulating system. Biotic component உனக்கு தெரியும், mostly phytoplanktons இருப்பா, zooplanktons இருப்பா, அதுக்கப்புறம் fishes, small fishes இருப்பா, large fishes இருப்பா. ஸோ எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருப்பா. வாட்டர் இருக்கும், கேஸஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், எவ்ரிதிங் இஸ் பிரசன்ட். ஸோ தன்னைத்தானே அவளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா profundal zone is predominated by heterotrophs in a pond ecosystem because of littoral, limnetic, profundal அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜோன் எங்க இருக்கும்னா பாண்டில் இருக்கும். வார்த்தையை பாருங்க. Profundal zone is predominated by or predominantly occupied by heterotrophs in a pond ecosystem because of with effective light penetration, light சூப்பரா கிடைக்கும். No effective light penetration, light penetration கிடைக்காது. No effectiveனா குறைவாக கிடைக்கும்னு வச்சுக்கோ. Complete absence of light, ஒளியே கிடைக்காது. A and B அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பாண்ட் எக்கோசிஸ்டம் எடுத்துட்டோம்னா அவள்கிட்ட மூணு ஜோன் இருக்கும். லிட்டோரல், லிம்னட்டிக் அண்ட் ப்ரொஃபண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டோரல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா, சன்லைட் நிறைய கிடைக்கும். லிம்னட்டிக் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜோன் லிம்னட்டிக் சொல்லுவோம். ப்ரொஃபண்டல் அதுக்கு கீழே இருக்க ஜோன். அப்போ அங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா ப்ரெடாமினேட்டட் பை ஹெட்டிரோட்ரோப்ஸ். அங்கே ஹெட்டிரோட்ரோப்ஸ் மட்டும்தான் இருப்பா, ஆட்டோட்ரோப்ஸ் இருக்க மாட்டா. உனக்கே தெரியும் ஆட்டோட்ரோப்ஸ் ஒரு ஆர்கானிசம் சிந்தசிஸ் ஆர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். ஏன் அப்படின்னு கேட்டிருக்கா, அது இதுதான் ரொம்ப முக்கியம். No effective light penetration. Effective light penetration இருந்தால்தான் photosynthesis இருக்கும். Photosynthesis இருந்தால்தான் ஆட்டோட்ரோப் அங்க இருக்க முடியும். photosynthesis நடக்கணும்னா ஆட்டோட்ரோப்ஸ் இருப்பா, அப்பதான் photosynthesis நடக்கும். No effective light penetration சரியான எஃபெக்டிவா அங்க லைட் பெனட்ரேஷன் இருக்காது. அதனால it is occupied by heterotrophs. Heterotrophs னா உனக்கு தெரியும், heterotrophs are the organism derive nutrients from live plants or animals ஆர் டெட் ஆர்கானிசம். உசுரோட இருக்கிற வாழ்க்கையோ ஆர் செத்து போன வாழ்க்கையோ எடுத்துப்பா ஹெட்டரோட்ரோப்ல. If they derive nutrients from dead organic matter, saprophytes. செத்து போன வாழ்க்கையில ஃபுட் எடுத்துட்டா saprophytes சொல்லுவோம். Parasites or the organism derive nutrients from live plants or animals. உசுரோட இருக்கிற வாழ்க்கையில ஃபுட் எடுத்துட்டா அவளுக்கு parasite பேர். அப்ப ஹெட்டரோட்ரோப்ஸ்னா derive nutrients from others. பிறரிடமிருந்து உணவை பெற்றுக் கொள்வார்கள்.
either from dead organic matter or from live plants or animals. அதை நீ முக்கியமா ஞாபகம். Here is the next question for you. குழந்தைகளா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. Solar energy used by green plants for photosynthesis is only. அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருந்து சன்லைட்ல இருந்து ஏகப்பட்ட சோலார் எனர்ஜி வருது, லைட் எனர்ஜி வருது. பிளான்ட்டோட ரோல் தெரியும். they convert solar energy into chemical energy by photosynthesis. ஒளிச்சேர்க்கை மூலமா சோலார் எனர்ஜியை கெமிக்கலா மாத்தி நமக்கு ஃபுட்டா தருவா. அவ்வளவு லைட்ல எவ்வளவு சன்லைட் யூஸ் பண்ணிக்கிறா பிளான்ட் அப்படின்னு கேட்டிருக்கா. 2 to 8%, 2 to 10%, 3 to 10%, 2 to 9%. ஆக்சுவலி 2 to 10% தான் யூஸ் பண்ணிக்கும். அதுவும் சன்லைட்ல எடுத்துட்டோம்னா just 2 to 10% utilized by the plants for its photosynthetic activity. ஃபுட் தயார் பண்றதுக்கு 2 தான் எடுத்துக்க போறா. 2 to 8% அல்ல, 2 to 10% எடுத்துக்க போறா. எல்லா லைட்டையும் பிடிக்காது. அதுக்கு விப்ஜிஆர் மட்டும்தான் பிடிக்கும். ஒயிட் லைட் மட்டும்தான் பிடிக்கும். பார்னு பேரு, போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் பேரு. ஒயிட் லைட், விப்ஜிஆர், photosynthetically active radiation, 400 nanometer to 700 nanometer wavelength sunlight மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு they perform photosynthetic activity. அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. Next question. Which of the following ecosystem has the highest primary productivity? நிறைய உற்பத்தி திறன், சாப்பாடு தயார் பண்ற திறன், ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி யார்கிட்ட உண்டு? பாண்ட் எக்கோசிஸ்டம், லேக் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்னு 4 கொடுத்துருக்கா. உனக்கே தெரியும் ஹையஸ்ட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எங்க இருக்கும்னா ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்துல தான் இருக்கும். ஏன்னா அங்கதான் நிறைய பிளான்ஸ் இருப்பா, நிறைய ட்ரீஸ் இருக்கும், ஹெர்ப்ஸ் இருப்பா, ஷ்ரப்ஸ் இருப்பா, ட்ரீஸ் இருப்பா. ஸோ மேக்ஸிமம் photosynthetic activity carried out by the plants present in the forest. இப்போ ஃபாரஸ்ட்ல ஹெர்ப்ஸ் இருக்கா, ஷ்ரப்ஸ் இருக்கா, ட்ரீஸ் இருக்கா, பயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இருக்கா. ஸோ அவ தான் நிறைய ஃபுட்டை தயார் பண்ண முடியும். ஸோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் மோர் இன் த ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. Next question. Ecosystem consists of option A decomposers, option B producers, option C consumers, option D all of the above. உனக்கே தெரியும் எக்கோசிஸ்டம்ல எல்லாருமே இருப்பா. Producers of organism synthesis their own food materials by photosynthesis. ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயார் செய்யக்கூடிய தாவரங்கள், plants or the producers. Consumers or the organism derive nutrients from the producers. உற்பத்தியாளர்லேருந்து யாரு சாப்பாட்டை பிடுங்கி திங்கிறாலோ அவளுக்கு கன்சூமர்னு பேர். பிரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷியரி கன்சூமர் ஆர் ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Finally, decomposers. Decomposers தெரியும், decompose the dead plants and animals are producers and consumers. ப்ரொடியூசரும் செத்து போயிடுவா, கன்சூமரும் செத்து போயிடுவா. அவளை டீகம்போஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா அண்ட் ஃபங்கை, the biological scavengers அப்படின்னு பேர். இயற்கை துப்புரவாளர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. This bacteria and fungi has got the ability to decompose the dead organic matter. செத்து போன ப்ரொடியூசர் கன்சூமர் மேல ஆக்ட் பண்ணி அவ பாடியை செதச்சு helps to enhance the soil fertility. மண் வளத்தை அதிகரிப்பதில் இவர்கள் முக்கிய பங்கினை வகிப்பார்கள். அதனால ஆன்சர் எடுத்தது எல்லாம் ஆப்ஷன் டி, all of the above. Next question. Which one is in descending order of food chain? உணவு சங்கிலின்னு உனக்கு தெரியும். அந்த உணவு சங்கிலியில டிசெண்டிங் ஆர்டர்ல எது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. கொஞ்சம் அதை உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஃபுட் செயின் அப்படின்னா தெரியும், சின்ன கிளாஸ்லயே படிச்சதுதான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி from the producer to the consumer form a chain like structure called food chain. ப்ரொடியூசர்ல இருந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், பிரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷியரி கன்சூமர், டீகம்போசர்ஸ்லாம் போறப்ப ஒரு சங்கிலி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றது. அதுக்கு தான் ஃபுட் செயின் பேர். நிறைய ஃபுட் செயின் ஒன்னா சேர்ந்துருந்தா அதை ஃபுட் வெப், உணவு வலை என்று கூறுவார்கள். இதுக்கு உணவு சங்கிலின்னு பேர். அப்ப transfer of energy from the producer to the consumer form a chain like structure.
or from the sunlight to the consumer to the decomposers form a chain like structure called a food chain. அதில் என்ன கேட்டிருக்கா, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு உனக்கு தெரியும். அசெண்டிங் ஆர்டர் யார் வருவா? ப்ரொடியூசர், பிரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷியரி கன்சூமர், டீகம்போசர். இது மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா கடைசியிலேருந்து வரணும். இதில் 3-4 ஆர்டர் கொடுத்துருக்கா. ப்ரொடியூசர், செகண்டரி கன்சூமர், பிரைமரி கன்சூமர், டெர்ஷியரி கன்சூமர், tertiary consumer, primary consumer, secondary consumer, producer, tertiary consumer, producer, primary consumer, secondary consumer னு கொடுத்திருக்கா. இல்ல எது ரைட்னு உனக்கு தெரியும். டிசெண்டிங் ஆர்டர்ல tertiary consumer omnivore, secondary consumer carnivore, primary consumer herbivore, producer plant. இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா option C is the correct answer. Descending order of food chain. Ascending order nu kekala. Ascending order eppadi poduvel? Producer to the primary consumer to the secondary consumer to the tertiary consumer. This is called ascending order. Inge potrukkiradhu descending. Tertiary, secondary, primary and producer. Tertiary ku appuram innonu நம்ம சேர்த்துக்கலாம், decomposers சேர்த்துக்கலாம். Okay, இது உனக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான क्वेश्चन பாக்கோட்டி. Next, significance of food web is, or food web இப்பதான் சொன்னேன். Collection of food chains in an ecosystem is said to be food web. ஒரு எக்கோசிஸ்டத்துல ஏகப்பட்ட ஃபுட் செயின் இருந்தான்னு வச்சுக்கோயேன், அதுக்கு ஃபுட் வெப்னு சொல்லுவோம். என்ன சார் சொல்லுங்க ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் இருக்கும்னு வச்சுக்கோ, சின்ன கார்டன். அந்த கார்டன்ல வெட்டுக்கிளி இருப்பான். கார்டன்ல பிளான்ட் இருக்கும், அந்த பிளான்ட்டை சாப்பிட்ற வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளியை எடுத்துட்டு எல்லாம் ஒரு தவக்கலை சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோ, இது ஒரு செயினா இருக்கலாம். நம்மளோட கார்டன்ல செடி இருக்கு, அந்த செடியை ரேபிட் சாப்பிட்றான். அந்த ரேபிடை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோ, இது ஒரு ஃபுட் செயினா வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் அதே மாதிரி செடி இருக்கு, அதே கார்டன்ல அந்த செடியை சாப்பிட்றதுக்காக சின்ன சின்ன பூச்சி இருக்கு. பூச்சியை சாப்பிட்றதுக்காக அந்த பக்கம் பள்ளிக்குட்டி போடுறதுன்னு வச்சுக்கோ, ஆர் ஃப்ராக் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஃப்ராகை ஒரு ஸ்னேக் திங்கிறதுன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரே இடத்துல ஏகப்பட்ட ஃபுட் செயின் இருந்தால் collection of food chains in an ecosystem is said to be food web. ஒரு இடத்துல நிறைய செயின் இருந்ததுன்னா அந்த செயின் எல்லாம் சேர்ந்து சொன்னா வலைன்னு சொல்லுவோம். ஃபுட் வெப்னா வலைன்னு பேர். இதுல என்ன ரோல் கொடுத்துருக்கா, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கா? It does not maintain stability in nature. It shows patterns of energy transfer. It explains species interaction அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் பி அண்ட் சி டில கொடுத்துருக்கான். ரெண்டும் பியும் சியும் சரின்னு கொடுத்துருக்கான். இட் டஸ் நாட் மெயின்டைன் ஸ்டெபிலிட்டி இன் நேச்சர். தப்பு. இட் மெயின்டைன். ஃபுட் வெப் மெயின்டைன் ஸ்டெபிலிட்டி. அதனால இது தப்பா போயிடும். இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இட் ஷோஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். கண்டிப்பா ப்ரொடியூசர்லேருந்து கன்சூமருக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். இட் எக்ஸ்பிளைன் ஸ்பீஷீஸ் இன்டராக்ஷன். எஸ், ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு அனிமலுக்கும், ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு ஹெர்பிவோருக்கும் ஒரு கார்னிவோருக்கும் என்ன இன்டராக்ஷன் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது. அப்ப பி அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப் எடுத்துட்டு எல்லாம் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. பி அண்ட் சி ஆர் கரெக்ட். இது ஞாபகம். நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா இந்த படத்தை பாரு. இது படம் எதை ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கோம். என்ன பார்த்துக்கோங்க, ஒரு பிக்சர் இங்க கொடுத்துருக்கா. இந்த பிக்சர் எதை ரெப்ரசன்ட் பண்றது? இது உனக்கு தெரியும். ப்ரொடியூசர்ஸ், பிளான்ஸ். இட் ஹஸ் காட் த எபிலிட்டி டு கன்வெர்ட் தி சோலார் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. சன்லைட்ல இருக்க எனர்ஜியை ஸ்டார்ச்சா மாற்றுவா. இவ எல்லாருக்கும் ஹெர்பிவோர், அதை சாப்பிடக்கூடிய, மரத்தை சாப்பிடக்கூடிய தாவர உண்ணிகள். இவ எல்லாரும் கார்னிவோர், இது எல்லாரும் இந்த தாவர உண்ணியை சாப்பிடுவா. இது ரெண்டையுமே யார் சாப்பிடுவா அப்படின்னா கார்னிவோர். இதுவும் கார்னிவோர் சொல்லலாம். ஆம்னிவோர் இங்க தரல, டாப் கார்னிவோர்னு இதை சொல்லலாம். இது எதை ரெப்ரசென்ட் பண்றது? எதோட பிரமிட் அப்படின்னு கேட்டிருக்கா. பிரமிட் ஆஃப் நம்பர் இன் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், பிரமிட் ஆஃப் நம்பர் இன் பாண்ட் எக்கோசிஸ்டம், பிரமிட் ஆஃப் நம்பர் இன் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன் பாண்ட் எக்கோசிஸ்டம்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு எது கிராஸ்லேண்டா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, பாண்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, பாண்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்ப என்ன இருக்க முடியும்? ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். பிரமிட்னா உனக்கு தெரியும், flow of energy from the producer to consumer form a cone-like structure. The cone-like structure or pyramid-like structure is said to be ecological pyramid. அதாவது ப்ரொடியூசர்லேருந்து கன்சூமர் போகிற சமயத்தில்
அவ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி எடுத்துட்டாலும் சரி, நம்பர் எடுத்துட்டாலும் சரி, பயோமாஸ் எடுத்துட்டாலும் சரி, இட் வில் ஃபார்ம் அ கோன் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் பிரமிட் லைக் ஸ்ட்ரக்சர். அவளுக்கு எக்கலாஜிக்கல் பிரமிட்னு பேர். பிரமிட் ஆஃப் நம்பர் இருக்கு, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இருக்கு, பிரமிட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்கா, எதோட பிரமிட்னா பிரமிட் ஆஃப் நம்பர் இன் அ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஏன் பிரமிட் ஆஃப் நம்பர்னா, அங்க ட்ரீஸ் இருப்பா, அந்த ட்ரீயோட யார் நிறையா இருப்பா அப்படின்னா அங்கே அதை சாப்பிடக்கூடிய ஹெர்பியோர்ஸ் இருப்பா. அதை சாப்பிடக்கூடிய கார்னிவோர் அதோட கம்மியாக இருப்பா, டாப் கார்னிவோர் அதோட கம்மியாக இருப்பா. ஸோ இதுவும் ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறது. இதுக்கும் எக்கலாஜிக்கல் பிரமிட்னு பேர். பிரமிட் ஆஃப் நம்பரை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கா, வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் நாட் த மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன்? டீகம்போசிஷன்னா உனக்கு தெரியும், டிஸ்ட்ரக்ஷன் பேர், சிதைவடைதல் சொல்லுவோம். பிளான்டோ அனிமலோ செத்து போனதுக்கு அப்புறமா சிதைவடையும். அதுல 4 பேர் கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் இஸ் எலூவியேஷன், செகண்ட் இஸ் கேட்டபாலிசம், தேர்ட் இஸ் அனபாலிசம், ஃபோர்த் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை தெரியும். எலூவியேஷன் அப்படிங்கிறத லீச்சிங்னு ஒரு வார்த்தையும் சொல்றான். ரிமூவல் ஆஃப் டிசால்வ்ட் ஆர் சஸ்பெண்டட் மெட்டீரியல் ஃப்ரம் த லேயர். ஒரு மேலே ஒரு லேயர்லேருந்து மேலே சஸ்பெண்ட் ஆகியிருக்கக்கூடிய, டிசால்வ் ஆகியிருக்கக்கூடிய, நல்லா பார்த்துக்கோங்க, மேலே ஒரு சாயிலில் ஒரு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோ, டீகம்போஸ் ஆகி ஒரு லேயர் இருக்கு, அவ ரிமூவ் ஆகுது. ரிமூவல் ஆஃப் டிசால்வ்ட் சஸ்பெண்டட் மெட்டீரியல் ஃப்ரம் அ லேயர் இஸ் செட் டு பி எலூவியேஷன். சில சமயம் அதை லீச்சிங் அப்படின்னு சொல்லுவான். பூமி சர்ஃபேஸில் ஒரு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த லேயரை நம்ம ரிமூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் என்ன பேர், எலூவியேஷன். கேட்டபாலிசம்னா உனக்கு தெரியும், பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோமாலிகூல்ஸ் இன்டு தேர் மோனோமெரிக் யூனிட். பெரிய மூலக்கூறு சின்ன மூலக்கூறா உடையறது. அனபாலிசம், சிந்தசிஸ் ஆஃப் மேக்ரோமாலிகூல் ஃப்ரம் சிம்பிள் மோனோமெரிக் யூனிட். எளிய மூலத்திலிருந்து பெரிய மூலம் உருவாதல். ஃப்ராக்மெண்டேஷன், the organism, dead organism splits into small fragments, சிறு சிறு துண்டுகளாக உடைத்தல். இதுல எது வராதுன்னு கொடுத்துருக்கா, டீகம்போசிஷன்ல எது வராது அப்படின்னு கொடுத்துருக்கா. கேட்டபாலிசம் வரும், அனபாலிசம் வரும், ஃப்ராக்மெண்டேஷன் வரும். எது மட்டும் வராது, எலூவியேஷன் மட்டும் வராது. அதான் ஆன்சர் நினைக்கிறேன். சாரிடா ஒன்று சொல்லப்பட்ட இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனிச்சுக்கோ, நான் அதை கவனிக்கல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் நாட் த மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன்? எலூவியேஷனும் சிதைவடைந்தது தான், கேட்டபாலிசமும் சிதைவடைந்தது தான், ஃப்ராக்மெண்டேஷனும் உடையறது தான். அனபாலிசம் மட்டும் சிந்தசிஸ். Synthesis of macromolecules from its monomeric unit is said to be anabolism. எளிய மூலங்களிலிருந்து பெரிய மூலக்கூறு உருவாதலுக்கு அனபாலிசம். இது எல்லாமே பிரேக் டவுன் தான், உடையறது எல்லாம் இதுல வந்துடும், டீகம்போசிஷன்ல வந்துடும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எடுத்துட்டேன்னா for question number 12 the correct answer is anabolism. Anabolism means breakdown of macromolecules. Anabolism means synthesis of macromolecules from its monomeric unit. Carbon dioxide வாட்டரும் சேர்ந்து கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அனபாலிசம். சின்னூண்டு இட்லி மாவுலேருந்து பெரிய இட்லி ஃபார்ம் ஆகிறது பற்றியோன்னோ அதை அனபாலிசம்னு சொல்லுவா. பயோசிந்தசிஸ், இட் இஸ் நாட் டீகம்போசிஷன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ செடிமெண்டரி சைக்கிள்? செடிமெண்டரி சைக்கிள்னா சிதைவடைவதன் மூலமாக உருவாகக்கூடிய சைக்கிள்னு பேர். செடிமெண்டரினா a cycle which comprises the weathering of a rock or erosion of rock அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஞாபகம் வச்சுக்கோ. Simply says sedimentary cycle means a cycle which comprises the weathering of an eroing, so rock இருக்கு பாருங்க, rock erosion னு சொல்லுவோம். erosion of rock னு வச்சுக்கலாம் நம்ம, followed by the erosion of minerals அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம சொல்றப்ப ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லணும் அப்படின்னா a cycle which comprises the weathering of an existing rock, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, followed by the erosion of minerals. ஒரு ராக் இருக்கா, அந்த ராக் சிதைவடைகிறது, ஏற்கனவே இருக்கிற ராக் சிதைவடைஞ்ச அப்புறமா அதுல இருந்து மினரல்ஸ் வெளில வரா, அதுக்கு தான் செடிமெண்டரி சைக்கிள்னு பேர். ஸோ a cycle which comprises the weathering
of an existing rock followed by the erosion of minerals. இருக்கக்கூடிய பாறை உடைஞ்சு அதுலேருந்து மினரல்ஸ் ஓடி வருது. அதில் எது இதில் கிடையாதுன்னு சொல்லியிருக்கா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், கால்சியம்னு சொல்லியிருக்கா. உனக்கே தெரியும் இது எல்லாமே பாறையிலேருந்து வரும், நைட்ரஜன் மட்டும் வராது. ஸோ நைட்ரஜன் சைக்கிள் இருக்கு பாருங்களேன், அது மட்டும் எதில் வராது? செடிமெண்டரி சைக்கிளில் வராது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which of the following are not regulating services of an ecosystem or of an ecosystem? எக்கோசிஸ்டத்தோட ரெகுலேட்டிங் சர்வீஸ் எது கிடையாது? ரெகுலேஷன்னா சரிபடுத்துதல்னு சொல்லுவோம். ஜெனட்டிக் ரிசோர்சஸ், ரெக்ரியேஷன் அண்ட் ஏஸ்தட்டிக் வேல்யூஸ், இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ், கிளைமேட்டிக் ரெகுலேஷன். இந்த நாலுல எது ரெகுலேட்டிங் சர்வீஸ் கிடையாது? ஜெனட்டிக் ரிசோர்சஸ் கிடையாது, ரெக்ரியேஷன் அண்ட் ஏஸ்தட்டிக் வேல்யூ கிடையாது, இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ் எஸ், ஃபாரின் ஸ்பீஷீஸ் உள்ள வரத பெர்மிட் பண்ண மாட்டா, கிளைமேட்டிக் ரெகுலேஷன் எஸ். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்க முடியும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ரெகுலேட்டிங் சர்வீஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் அப்படின்னா ஜெனட்டிக் ரிசோர்சஸ். இதை நாட் கேட்டிருக்கு. இது ரெண்டும் ரெகுலேட்டிங் சர்வீஸ், இது ரெண்டும் நான் ரெகுலேட்டிங் சர்வீஸ், நாட் ரெகுலேட்டிங் சர்வீஸ். ஜெனட்டிக் ரிசோர்சஸ் நாட் ரெகுலேட்டிங் சர்வீஸ், ரெக்ரியேஷன் அண்ட் ஏஸ்தட்டிக் வேல்யூ நாட் ரெகுலேட்டிங் சர்வீஸ். அதான் கேட்டிருக்கா. அப்ப இது ரெண்டும் நாட் ரெகுலேட்டிங் சர்வீஸ்னா இந்த ஆன்சரை போடணும். 1 and 2 கரெக்ட். ரெகுலேட்டிங் சர்வீஸ்னு கேட்டா எதை எழுதணும்? இன்வேஷன் ரெசிஸ்டன்ட் அண்ட் கிளைமேட்டிக் ரெகுலேஷன். அப்ப கொஸ்டினை படிக்கிறப்ப இதையே ரெண்டு விதமா பார்க்கலாம். Which of the following are not regulating service of an ecosystem? Na genetic resources not a regulating service, recreation and aesthetic value not a regulating service. Genetic resources na inga irukkudiya plant, recreation theriyum, aesthetic na alagu theriyum, invasion resistance yes it's a regulating service, climatic regulation yes is a regulating service. அப்ப ரெண்டு விதமா கேட்கலாம். regulating service னு கேட்டால் you write 3 and 4 கரெக்ட் ஆன்சரா இருக்கும். நாட் ரெகுலேட்டிங் சர்வீஸ் கேட்டா 1 and 2. அப்ப ரெண்டு விதமான கேள்வி இதுல வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. These two are the regulating services, these two are not regulating services. So இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 and 2 not regulating services. Thanks a lot for hearing today's. Thank you very much. Thank you.